வணக்க மக்களே, நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் செயல்படுகிறதா அப்படின்றத நம்ம உறுதி பண்ணிக்கிறோம். அவற்றில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது எந்த செக்ஷன் தெரியுங்களா உங்களுக்கு? நரம்பு மண்டலம் தான். நம்முடைய நரம்பு மண்டலம் உடலினுடைய இயல்பான செயல்பாட்டுடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. சோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் நம்ம தவறாம உடற்பயிற்சிகளை செய்வது அதுவும் முக்கியம் தான். அது கூட நீங்க நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய அன்றாடம் நரம்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய உணவுகளை நீங்க தேடி தேடி எடுத்துக்கணும். சோ இதுவும் உங்களுக்கு ஒரு வகையில நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக உதவிகரமாக இருக்கும். நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நரம்புகள் பலவீனமாவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு வலிமையாக உங்களுடைய நரம்புகள் ஆக்கப்படும். சோ இதுக்கு நம்ம நரம்புகளை வலுப்படுத்த என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட போறோம் அப்படின்றத பத்தி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இதுல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகம் நிறைந்திருக்கு. பிஸ்தாவில் விட்டமின் பி சொல்லக்கூடிய தயாமின் வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளை நீங்க தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நரம்புகளை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியால் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் வளமான அளவில் பன்றி இறைச்சி வந்து நமக்கு கிடைக்குது. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓட்ஸ் வகைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்க ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லும் விட்டமின் பி அதிகமாக தான் இருக்கு. கூடுதலாக இந்த ஓட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை உங்களுக்கு அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓட்ஸை வந்து வெஜிடேரியனுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நான்வெஜ் விட்டுட்டு நீங்கள் இந்த ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு மிகவும் பாதுகாக்கிறதுக்கு அவசியமாக இருக்கு. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்தாக இந்த விட்டமின் B12 இருக்கு. ஸோ இந்த விட்டமின் குறைபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதத்தை உண்டாக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் கடல் உணவுகளான சீ ஃபுட்ஸ், மீன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 வந்து அதிகமாக இருக்கு. எனவே நீங்கள் அடிக்கடி மீன் சாப்பிடுவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். ஸோ வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிட்றது நல்லது அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை மீன் எடுத்துக்கோங்க. நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கோங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்களும், கனிமச்சாதுகளும், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சியை எடுத்துக்கலாம். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்து. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு இந்த விட்டமின் பி சத்து மிகவும் அவசியமானது. ஏன் அப்படின்னா இதுதான் வயிறில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே குழந்தை ஆரோக்கியமாகவும் வலுவான நரம்பு மண்டலத்தோடு பிறக்கிறதுக்கு முழு தானியங்களை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி குழந்தை வளரக்கூடிய காலத்தில் எந்த ஒரு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. உணவு நிபுணர்களுடைய ஆலோசனை பெறுவது நல்லது. உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உணவுகளுடைய நுகர்வு தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கலாம் உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி. அதனால அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றதால கண்டிப்பாக கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம், அதாவது பிரசவமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. பால் பொருட்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. தயிர், மோர் போன்றவற்றை கால்சியம் மட்டுமின்றி பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. இந்த பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் பொருட்கள் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் குணப்படுத்தப்படும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு அத்திப்பழம் வலிமை தருகிறது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு பழம் அல்லது 2 பழம் வீதம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி ரெஃப்ரெஷ்மெண்ட் அடைவதோட நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்குது, ஒரு ஸ்ட்ராங்கையும் தருது. இது நரம்பு தளர்ச்சி, அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கூட உங்களுக்கு சரி செய்யும். ஸோ நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. பிரண்டையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை நீங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு உங்களுடைய நரம்புகளையும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுது, ஸோ வலிமைப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நீங்கள் வாரம் 2 முறை சாப்பிடுவதால் நரம்பு உங்களுக்கு அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அந்த பிரச்சனைகளும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மாதுளை பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ நரம்பு மண்டலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க. மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகக்கூடிய எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது தான். மாதுளம் பழம் சாப்பிடுவதால் நம்மளுடைய உடல் சூட்டை அந்த மாதுளம் பழம் தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. இது நரம்புகளை வந்து வலுப்படுத்துது. நரம்புகள் நெல்லிக்காயை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் நம்மளுக்கு தருது. நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் நமக்கு வலுப்பெறுகிறது. இதை நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் சீசன் அட்டாக்கக்கூடிய பல விதமான நோய்கள், தொற்று நோய்களை கூட நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வந்து உங்களை வராமல் பாதுகாக்கும். ஸோ அதுக்காக நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. வெற்றிலை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை வந்து நீங்கள் மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த வெற்றிலை நீங்கள் சாப்பிட்றது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை இது உங்களுக்கு தடுக்குது. உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெற்றிலை எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே வெற்றிலை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப முறையில் நல்லதாக இருக்கும், நரம்புகளை வலுப்படுத்தும். முருங்கைக்கீரையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியே தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நம்ம சமைத்து சாப்பிட்ற நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்குது. ஸோ இது கண் பாதிப்புகளை கண் நரம்புகளை வந்து உங்களுக்கு பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் சேர்த்து சாப்பிட்றதுல உடலுக்கு தேவையான பலத்தை இது வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ யாராவது நோய்வாய்ப்பட்டு அவங்களுடைய உடல் ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கு, அவங்க மீண்டும் பல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாலில் நீங்கள் பேரிச்சம்பழத்தை கலந்து கொடுங்க. இதை நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறுது. ஸோ போன் மற்றும் நர்வ்ஸ் எல்லாம் பலமாகுது. இதை நீங்கள் சாப்பிட்றதால பலக்கீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். யாராவது நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிஞ்சு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பாலில் கலந்து கொடுங்க, நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெறும். பழங்கள், ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் தினமும் வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொண்டே இருக்கணும். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் விடுபடலாம். ஸோ அப்போ வயதானவர்கள் தான் சாப்பிடலாமா, அப்போ இளைஞர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. கீரைகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்குது. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை அல்லது நம்ம வாரத்தில் ஏதாவது 2 கீரைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்திக்கவும் நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த உணவுகளை நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய விட்டமின் B12 இருந்திருக்கக்கூடிய இந்த உணவு பட்டியலை தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க இந்த உணவுகளை சாப்பிட்டு தொடர்ந்து உங்களை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக்கோங்க. நன்றி மக்களே.